கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா நிறைய பேர்லாம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் எப்படி இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனாரு? இந்த டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இவர் மட்டும் இல்ல, நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு ஸ்கின் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். அதை எப்படி டீடைலா சர்ச் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். சயின்டிஃபிக்கா உங்களோட ஸ்கின் க்ளோ ஆக அதுக்கு மெயினா உங்களோட மெலனின் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். அதே இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட் தான் பண்ணும். அண்ட் இது கிளினிக்கலி ப்ரூவன் கூட. ஹைட்ரோகோனின், ரெசோசினால் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரோகோனின்ல நிறையவே சைடு எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொல்றதெல்லாம் நம்பாம ஒரு நல்ல டெர்மட்டாலஜி டாக்டரா பார்த்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்லுங்க. அண்ட் அவங்க சஜஷன் பண்ற ஸ்கின் கேர் ரூட்டின்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ப்ராப்ளம் சரியாக சான்சஸ் இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு டைரக்டா டாக்டரை மீட் பண்ணலாம் டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய டெர்மட்டாலஜி டாக்டர்ஸ்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் ரீசெண்டா டாக்டர் ஐஸ்வர்யா மேம் கிட்ட என்னுடைய ஸ்கின் கேர் ப்ராப்ளம்ஸை சொல்லியிருந்தேன். அவங்களும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃபுல்லா எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. ரிங் லைட்டை போட்டு பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன், 10 நிமிஷத்துல சீரம் போட்டோம்னா இப்படி ஆயிட்டோம், இப்படிதான் ஒரே ஏமாத்திட்டு இருக்காங்க.